ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற கிருபை நிறைந்த நல்ல ஆண்மையும் உள்ள கர்த்தாவே, இந்த கால நேரத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். காணொலி காட்சி மூலமாக இவ்வாழை ஆராதனையில் இருந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் நம்முடைய தீவிரமான பிரசனத்தினாலே நீர் இதை ஆசீர்வதி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற திருமறையினுடைய பகுதிகள், தியானிக்கிற செய்திகள் அனைத்தும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பயனுள்ளதாக மாற்றித்தாரும். ஆராதனை உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் அனைவருக்கும் நீர் இதை ஆசீர்வதி தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் படியோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தேவனே, ஆமேன். நாம் யாரும் எழுந்து நின்று பாமாளிகளிலே 16வது பாடலை நாம் பாடுவோம். என்னுடைய ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமத்தை போற்றும் வண்ணமாகும். கிறிஸ்தவ பாமாளிகளிலே 16வது பாடல். தென்னிந்திய திருச்சபை 2ஆம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். சிறிய புத்தகத்திலே 1வது பக்கம். நாம் நின்றபடியே கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவரே, எங்களது வைத்திருந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மிகையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தர் நாமத்தினாலே வந்தவர் பரிபமாசிரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுடைய எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் பெற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவங்கள் என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதி நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்தேன் தவனிடத்துக்கு போய் தவமுனே பருத்து கொள்வதுமாகவும் மூது பார்வைகளும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, உடைய கூலிக்காரன் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலன்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசை நமக்கு இராமல் எல்லாவற்றும் நம்ம இப்போது சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாத பிரதான ஆசை நமக்கு இருக்கிறார். எனவே நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வங்க கடவுளத்தில் நாம் அது பாவங்களை இரண்டாவது பாவருக்கு ஜெபத்தின் வாயிலாக சேர்ந்து அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இறக்கமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவத்தையும் கட்டளையிட்டருளி வாழ்க்கை செய்யப்படுவதற்கான காலத்தையும் தமது பிரஸ்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரின் துதியுங்கள். திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான சுருக்க ஜெபம். அருள் நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் மெய்யறிவு பெறும் வண்ணம் திருமறையை எழுதுவித்திருக்கிறீர். நாங்கள் அதை ஏற்றவாறு கேட்டு படித்து கவனித்து கற்றறிந்து உட்கொண்டு துறை செய்யும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நித்திய ஜீவனின் நம்பிக்கையை நீர் அளித்திருக்கிறீர். திருமொழியால் உண்டாகும் பொறுமையாலும் ஆறுதலாலும் நாங்கள் அதை ஆவலுடன் ஏற்று உறுதியாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நாம் யாவும் எழுந்தல் என்று சங்கீதம் 116 வசனங்கள் 12 முதல் 19 வரை முறைமுறையாக நாம் வாசிக்கலாம். முறைமுறையாக வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 116 12ஆம் வசனம் முதல். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தாவே, நான் உமது அடியேனின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களுக்கும் எருசலேமே உன் நடுவிலும் செலுத்துவேன். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த
வாசிக்க கேட்போம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையில் நீரம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தோம், பக்தனை தேடிடும் ஔஷதம். சத்திய வேதம். வாசிக்கக்கூடிய படிக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியினால் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு ஓமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூரதேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரர்கள் 10 பேரை அழைத்து அவரிடத்தில் 10 ராத்திரி திரவியங்களை கொடுத்து, நான் திரும்பி வராமலும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளையும் அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரர்கள் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது எவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கிய, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இரு என்றார். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை அடிக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன். நான் வைக்காததை அடிக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ இவன் திரவியத்தை காசுகளிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு வர பெற்றுக்கொள்வானே என்று சொல்லி சமீபமாக நிற்கிறவர்கள் நோக்கி, அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உனக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாக இருக்க மனதில்லாதவராயிருக்க என்னுடைய சத்துருக்களை எங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார் என்பது வாசிக்கொடி போட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. வானம் மகளும் பூமி அழியும், வேத வசனம் நிலை நிற்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிலம் அருளும். சத்திய வேதம். மீண்டும் ஆண்டு நாமத்தில் பயப்பட்டாக பாமாலைகளிலே 311வது பாடலை நாம் பாடுவோம். பாமாலைகளிலே 311வது பாடல். சிலுவை சுமந்து நாங்கள்
மாற்றப்பட மாட்டானே. உமக்கென்றும் ஜீவன் வீட்டோ சாக ஜீவன் பெற்றானே. உம்மை வல்ல மீட்பரென்று சொல்லி நாம் பற்றுவேன். கஷ்டப்பட்டும் சாவை வென்று வாழாவிடம் பெறுவேன். துஷ்ட என்னை பகைத்தாலோ நீரே தஞ்சமாகுவீர். கஸ்தி என்ன நேரிட்டாலோ இனி மேன்மை தருவீர். உமதன்பு என்னை தேற்ற துக்கம் பயமில்லையே. நாதவும் பிரசன்னம் நீங்க இன்பமெல்லாம் துன்பமே. நெஞ்சமே உண்மை மெய்யென்று வரும் செல்வம் நோக்கி பார். மோச நன்மை தேடிக்கொள்ள ஒரு துறந்தரத்தை கார். கொஞ்ச வேலைக்குள் பறந்து இயேசு வந்தே சேருவாய். தெய்வதூதரோடு ஏறு என்றென்றும் துதிப்பாய். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவருடைய தியானமும் இந்த காலை பெரும் சமூகத்தை பிரீதியாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிரசங்கி 11ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். 9ஆம் வசனம். பிரசங்கி 11:9 வாலிபனே, உன் நிலைமையில் சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்கள் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவனுடைய நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த காலை நேரத்திலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஸ்டூவர்ட்ஷிப், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டன்சி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பொறுப்பாண்மை, வெளிப்படைத்தன்மை, கணக்கு ஒப்புவித்தலும். கிறிஸ்து திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பொறுப்பாண்மை, வெளிப்படையான தன்மை, கணக்கு ஒப்புவித்தல். பிரசங்கியிலே நாம் வாசித்தோம், இவை எல்லாவற்றிலும் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்த நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாகி நமக்கு, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகி நமக்கு நியாய தீர்ப்பு ஒன்றும் உண்டு. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் நியாயாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். நம்ம அவருக்கு முன்பதாக நாம் கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிறு வயதில் கொண்டு நமக்கு வேதத்திலிருந்து நாம் கற்றுக் கொடுக்கப்பட்டு நாம் வந்திருக்கிறோம். ஆக இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பொறுப்புள்ளவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றி ஆண்டோடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். வாசிக்க கேட்ட லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பிரபுவாகி ஒருவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி ஒருபடி தூர தேசத்திற்கு புறப்பட்டு போனான். புறப்படும் போது தன் ஊழியக்காரர்கள் 10 பேரை அழைத்து ஒரு இடத்தில் 10 திரவியங்களை கொடுத்து, நான் திரும்ப வரும்பளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவரிடத்தில் பொறுப்பு
குறித்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்படுகிறது. 14ஆம் வசனத்தில், அவருடைய ஊரார் அவனை பகைத்து இவன் எங்கள் மேல் ராஜாவாயிருப்பது எங்களுக்கு மனதில் என்று சொல்லும்படி அந்த எண்ணத்தோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர் எங்களுக்கு ராஜாவாக வரக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அந்த பொறுப்புகளை பெற்றுக்கொண்ட அந்த 10 பேர் தங்களுடைய காரியங்களை நடப்பிக்கிறார்கள். அவரும் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வருகிறதை நாம் பார்க்கிறோம். திரும்ப வருகிற பொழுது அவர் கணக்கு கேட்கிறார். கணக்கு கேட்கிற பொழுது 16ஆம் வசனத்தில், முந்தினவன் வந்து, ஆண்டவரே உடைய ராத்திரியில் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்று சொன்னான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நூலாக இருந்தபடியா 10 பட்டணங்களுக்கு நீ அதிபதியாக என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்விதமாகத்தான். நீ நன்மை செய்தால் மேன்மையாக இருப்பாய், தீமை செய்தால் பாவமும் வாசப்படியில் படுத்திருக்கும் என்று சொல்கிற அடிப்படையில் உலக வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உண்மையோடு உத்தமத்தோடு நாம் நிறைவேற்றும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அவ்விதமாக ஆண்டவருக்கு பயந்து நம்முடைய வழிகளில் நடக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 10 தாலந்து நான் பெற்றேன் என்று சொல்லி அவர் சொல்கிற பொழுது மிகுந்த சந்தோஷப்பட்டு அவர் 10 பட்டணங்களுக்கு நீ அதிபதியாக என்று சொல்லி அவர் சொல்கிறார். அடுத்தவனும் வந்து சொல்கிறார், நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிபதியாக இருப்பாய். நான் 5 சம்பாதித்தேன் என்று சொல்கிறார். அப்படியே நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிபதியாக என்று சொல்கிறார். ஆனால் இன்னொருவன் சொல்கிறான், ஒருவேளை அவன் சோம்பேறியாக இருந்தானோ, அல்லது இவருடைய ராஜ்யமாக ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்தானோ, அல்லது அவன் இந்த உலக வாழ்க்கையில் எவ்விதமாக நடக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு தெரியாத ஒரு மனிதனாக இருந்தானோ என்று சொல்லி தெரியவில்லை. சாக்கு போக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீர் கொடுத்த தகப்பன் சரியில்லை, நீர் கொடுத்த தாய் சரியில்லை, நீர் கொடுத்த குடும்பம் சரியில்லை, நீர் கொடுத்த பிள்ளை சரியில்லை, நீர் கொடுத்த வாழ்க்கை சரியில்லை என்று சொல்லி குறை ஆண்டவரிடத்தில் நாம் குறை சொல்லுகிறதை போல இந்த மனிதன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கா 19:21, பின்பு நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அரைக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து நான் உனக்கு பயந்து அதை நான் ஒழித்து வைத்தேன் அல்லது மறைத்து வைத்தேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படி உலக வாழ்க்கையிலே நாம் எதை குறித்தும் குறைகள் சொல்லாதபடிக்கு சிறிய பொறுப்பானாலும் சரி, பெரிய பொறுப்பானாலும் சரி, ஆண்டவருக்கு பயந்து உண்மையோடு நாம் காரியம் நடப்பிக்கிற பொழுது நிச்சயமாக அதற்குரிய வெகுமதிகளை ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாலிபனே, உன் நிலைமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் நீ பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சியிலும் நீ நட, ஆனாலும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவை உலக வாழ்க்கையில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பல தருணங்களை தருகிறார். ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நாம் மறந்து போகாதபடி அதை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களை நாம் ஆண்டவரை படுத்திக் கொண்டு நிறைவேற்றுவதற்கு நாம் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இதே ஒரு காரியம் மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 31வது வசனம் முதல் 46வது வசனம் வரைக்கும் அதில் இதே போலவே ஒரு தாளந்து உவமை சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமையுள்ள ஆஸ்திகளை தன்னுடைய ஊழியக்காரர்கள் வசமாக முகமித்து செல்கிறார். நான் திரும்ப அவன் வருகிற பொழுது கணக்கு கேட்கிற பொழுது வேறு 5 தாளந்தை 16 வருஷம் 10:16 5 தாளத்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்துகளை சம்பாதித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி 2 தாளந்து வாங்கினவனும் வேறு 2 தாளத்தை வெளிநாடு என்று சொல்லி அவர் தெரியும். வேதத்தில் நிறைய இடங்களிலே ஷீப் என்று சொல்லி ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கும், போட் போட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கும். ஆனால் தமிழ் மொழிபெயர்ப்பில் ஆடுகள் என்று தான் இருக்கும்.
சங்கீதம் 23 கூட நாம் பார்க்கிற பொழுது கர்த்தனுக்கு மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லிடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே வழிநடத்துவார் சொல்வது ஷீப். த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஆம் இஸ் ஷீப் என்று சொல்வதை போல இருக்கும். கோட் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு தமிழ் வேதாகத்தில் அத்தகைய பொருள் வெள்ளாடு செம்மறியாடு என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆனால் பொதுவாக ஆடுகள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்திலே நாம் அதை குறித்து அதிகமாக பார்க்க முடியும். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்க்கிறான். அந்த ஆடுகளை நல்லபடியாக மேய்ப்பதற்காக அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அவனோ கொழுமையானதை புசித்து அவர் சொல்லுகிறார் எசேக்கியேல் 34:3 நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மறியை உருவாக்கி கொள்கிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையை மேய்க்காதபடிக்கு நீங்கள் மந்தை மேய்க்காதபடிக்கு நீங்கள் மந்தைகள் உங்களை மேய்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அந்த நிலைகளில் இருப்பதை இந்த இடத்துல எடுத்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த ஆட்டு மேய்ப்பனுக்கு தெரியும் எது வெள்ளாடு எது செம்மறியாடு என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் செம்மறி ஆடுகளை, இந்த ஷீப் என்பது செம்மறி ஆடு, அதே ஆண்டவர் வலதுபுறமாகவும் கோட் என்று சொல்லக்கூடிய வெள்ளாடுகளை வெவ்வேறாக பிரிக்கப் போகிறார். எந்த அடிப்படையை பிரிக்கப் போகிறார் அதைத்தான் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 முதல் 46 வசனங்களை அவர் சொல்லுகிறார். மிகவும் சிறியவர்களாகிய உங்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள், நான் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். 35ஆவது வசனம் 25-35 பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உண்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுக்கிறோம், எப்பொழுது உண்மை தாகமுள்ளவராக கண்டு உங்களுக்கு தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உண்மை அந்நியராக கண்டு உண்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உண்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உண்மை வியாதியுள்ளவர்களாகவும் காவல் இருக்கிறவர்கள் கண்டு உங்களிடத்தில் வந்தோம் என்று சொல்லுவார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரராகிய இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் அந்த வெளிநாடுகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது வெவ்வேறாக பிரிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடி இந்த எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற வண்ணமாக ஆடுகளை சரிவர நீங்கள் மேய்க்காதபடி, அந்த ஆடுகள் இடறி போகிற பொழுது, அவைகள் சுவீனமாய் போகிற பொழுது, அவைகளுக்கு பசியாக இருக்கிற பொழுது, அவர்கள் தாகமாக இருக்கிற பொழுது அதை சரிவர நீங்கள் செய்யாமல் போகிற அந்த ஒரு மேய்ப்பர்களாகவே நீங்கள் இருப்பதைப் போல நீங்கள் உலக வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றாமல் போனீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மத்தேயு 25:45 அப்பொழுது அவர் அவர்களுக்கு எதிராக மிகவும் சிறியவர்களாக இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அது எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாவுக்கு சொல்லியிருந்தார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். நாம் யோசித்து பார்ப்போம். நமக்கு ஆண்டவர் சில பொறுப்புகளை உலகத்திலே கொடுத்திருக்கிறார். ஒருவேளை மற்றவர்கள் நினைப்பதைப் போல அவர்களுக்கு நிறைய பொறுப்புகள், 5 தாளந்து, நமக்கு 2 தாளந்து அல்லது 1 தாளந்து. அது தாளந்துகள் இல்லாத மனிதர்களே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுவும் 10 நாட்கள் 10 பேருக்கு அவர் கொடுக்கிறார். அது ஈக்குவல், எல்லாருக்குமே சரிசமமாக கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒருவேளை வித்தியாசமாக கொடுக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை யோசிக்க, ராஜ்யத்திலே 4ஆம் அதிகாரத்திலே கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாக சாட்சி கொடுத்தார்கள். அவர் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவர்களை விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. சீப்ருவாயனாகிய லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று சொல்லப்பட்ட அர்த்தம் கொள்ளும் பர்னபாயனும் மற்றொரு மனிதனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். இது ஒரு பெரிய எழுப்புதலாக 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார், நான் திரும்ப வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் திரும்ப வருகிற பொழுது நாம் குற்றமற்றவர்களாக அவருடைய பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டவர்களாக இந்த ஐக்கியத்தில் நாம் இணைந்த ஒரே தீர்மானத்தோடு அவ்வளவு மிகுந்த உற்சாகத்தோடு சபை வந்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்பொழுது தான் இந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறபடி அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். இவர்கள் யாரும் விற்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நீங்கள் காணியாட்சிகளை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அங்கு நடைபெறக்கூடிய அந்த காரியத்தை பார்த்து இவர்களுக்கும் ஒரு உந்துதல் ஏற்பட்டு இவர்களும் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய காணியாட்சிகளை விற்கிறார்கள். அதில் தவறில்லை. ஆனால் தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து இருவரும் பேசி ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு சிறிய பங்கை எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு பங்கை கொண்டு வந்து மற்றொரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறார்கள். அவர்கள் கேட்கவில்லை, நீங்கள் விற்று கொடுங்கள் என்று சொல்லவில்லை. எல்லாரும் அவரவர் தங்களுடைய மனதிலே உணர்த்தியபடி அவர்கள் கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைக்கிறார்கள். இவர்களும் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய காணியாட்சியை விற்கிறார்கள். விற்று அந்த பணத்தை வைப்பதற்கு ஒரு உரிமை உண்டு. ஆனால் அந்த அவர்கள் தேவனுடைய ஆவிக்கு விரோதமாக பொய் சொல்லுகிறது தான் அது அவர் செய்த பாவம் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவருடைய நிலம் இருப்பது தவறில்லை, அவர் விற்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது தவறில்லை, அவர்கள் அதை விற்று தங்களுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே தவறில்லை. ஆனால் ஒரு பங்கை இருவரும் எடுத்து வைத்துக் கொண்டு என்ன சொல்கிறார்கள், 3வது வசனத்தில் பேதுரு அவனை நோக்கி அனனியாவே, இல்லத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன்னை இருதயத்தை நிரப்பினது என்ன என்று சொல்லி அவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் மலைப்பிரசங்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். முதல் 4 வசனத்தில் ஏன் அவர்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய சொத்தை வைத்திருப்பதில் தவறில்லை, அதை விற்பதிலே தவறில்லை, அதை எடுத்து வைப்பதிலே தவறில்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே வருகிற பொழுது உண்மையாக இருக்க வேண்டும். இதுதான் அந்த கணக்கு குவித்தல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சொல்லுகிறார், மனுஷர் காண வேண்டும் என்று அவர் தங்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையார்கள். எல்லாரும் கொண்டு வந்து படிக்கிற பொழுது இவர்களும் படிக்கிறார்கள். ஆனால் பார்வையில் என்ன செய்கிறார்கள், ஒரு முழு பணத்தையும் கொண்டு வந்து படிக்கிற போல ஒரு தோரணை அந்த இடத்துல இருப்பது தான் அவர் செய்த தவறான காரியம். ஆண்டவரே, எனக்கு வேண்டும் என்று சொல்லி எடுத்து வைத்து விட்டேன், எனக்கு உண்டானவற்றிலிருந்து ஒரு பங்கை நான் தருவேன் என்று சொல்லியிருக்கலாம். அது தவறில்லை. ஆனால் சரிவர கணக்கு கொடுக்காத ஒரு தவறான ஒரு போலியான ஒரு கணக்கை கொடுத்தது தான் ஆண்டவருக்கு எரிச்சல் வந்தது, ஆண்டவருக்கு கோபம் வந்தது, ஆண்டவரை தண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்ம இருக்கிற என்ன கணக்கு இருக்கிறோ அதை நாம் முறைப்படி கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி. இன்னொரு உதாரணத்தை சொன்னால் எளிமையாக புரியும் என்று நான் நினைக்கிறேன். ஏழை விதவை 2 காசுகளை கொண்டு வந்து அவர்களை வந்து படைக்கிறார். எல்லாரும் தன்னுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து கொண்டு வந்து 7 பெட்டிகளில் அவர்களுக்கு விருப்பமான தொகையை போடுகிறார்கள். ஆனால் இவ்வளோ 2 துண்டுக்கு அதிக சமமான ஒரு சிறிய அந்த தொகையை கொண்டு வந்து எந்த பெட்டியில் போட வேண்டும் என்று சரியாக போடுகிற பொழுது எல்லாவற்றையும் அவர் போட்டு விட்டார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிற தேவனாக இருக்கிறார். நாம் எந்த உள்ளத்தோடு கொடுக்கிறோம், எத்தகைய எண்ணங்களோடு கொடுக்கிறோம் என்பதை ஆண்டவர் தூரத்திலிருந்து அறியக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு நீதிமான், நீங்கள் ஒரு பரிசுத்தவான், நீங்கள் ஒரு பக்திமான் என்று சொல்லி நீங்கள் நீங்கள் உங்களுடைய போலியான ஒரு மாயையான எண்ணத்தை நீங்கள் ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த நிலைகளில் தான் மத்திய 6ஆம் அதிகாரத்தில் மனுஷர் காண வேண்டும் என்று அவர்கள் முன்பாக உங்களுக்கு தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் உங்களுக்கு பிதாவிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை, பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் பொழுது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வதைப் போல உங்களுக்கு முன்பாக தாதை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அந்தரத்தில் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகளை அறியாதிருக்க கிடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியார்க்கமாய் பலன் அளிப்பார் என்று சொல்கிறார். நம்ம அதிகமாக யோசித்து பார்ப்போம். நமக்கு ஆண்டவர் 5 தாளந்து தந்தாரா, 2 தாளந்து தந்தாரா, 1 தாளந்து தந்தாரா, அல்லது 10 திரவியத்தை போல ஈக்குவலாக அனைவருக்கும் கொடுத்திருக்கிறாரா? அது கேள்வி இல்லை. ஆனால் நாம் அதை வைத்து நாம் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நாம் எவ்விதமாக ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஒப்படைக்கிறோம் என்பதுதான் இந்த காரியமாக இருக்கிறது. அதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை தான் ஆண்டவர் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவை ஆண்டவருக்கு முன்பாக நாம் வந்து நிற்கிறோம் என்ற அந்த எண்ணத்தோடு, ஆண்டவரே பாவியாக இனிமேல் கிருபையாயிரும் என்று சொல்லி
அவருடைய சமூகத்தில் நாம் இறக்கத்துக்காக நாம் வேண்டி இருப்போம் என்று சொன்னார். நிச்சயம் ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை அவர் தருவார். எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, நாம் செய்கிற பணிகள் எதுவாக இருந்தாலும், வியாபாரமோ அல்லது தொழிலோ அல்லது மற்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு உண்மை இருக்க வேண்டும். அது நிமித்தமாக கடவுள் நம்மை மேன்மைக்குரியவர்களாக வைப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், நல்லது உண்மையும் உத்தம ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையுள்ளாக இருந்தால் அநேகத்தின்மை அதிபதியாக வை, எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசம் என்று சொல்கிற அந்த அடிப்படையில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் உண்மையுள்ளவர்களாக கண்டு நம்மை ஆண்டவர் பாராட்டி நம்மை சந்தோஷத்துக்குள்ளாக வழிநடத்துவதற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யும்படியாக நம்முடைய பொறுப்பை வெளித்தன்மையாக கணக்கை சரியான முறையில் ஒப்புவிக்கக்கூடியவர்களாக இருக்க தேவன் துணை தருவார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வழிக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற இந்த காரியங்களை நாங்கள் மாயையாய் ஒளியாய் நாங்கள் செய்யாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் உண்மையாய் நாங்கள் கணக்கு ஒப்புவிப்பதற்கு எங்களுக்கு ஞான உலகத்தில் நம்மை தந்திர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் காண்கிற தேவனாக இருக்கிறேன். நாங்கள் பக்திமான்களைப் போல, நீதிமான்களைப் போல எங்களை நாங்களே மற்றவர்கள் முன்பாக நாங்கள் காண்பித்துக் கொள்ளாதபடி ஆண்டவர் பார்க்கிறார் என்ற அந்த உள்ளார்ந்த எண்ணத்தோடு உமக்கு பயந்து உண்மையுள்ளவர்களாக நாங்கள் ஜீவிப்பதற்கு எங்களுக்கு பலன் தாரும். ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக்கினையை எங்கள் மீது நாங்கள் வருஷத்துக் கொள்ளாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய கணக்குகளை சரிவர உபயோகிப்பதற்கு ஞானத்தை தாரும். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாம் யாரும் எழுதுகின்ற விசுவாசத்தை 15வது பக்கத்தில் காணப்படுகிற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக நாம் யாரும் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய தீர்ப்புகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த 6 வருடங்கள் 1 மாதம் 73 மாதங்கள் இந்த ஆலயத்திலே ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த 1ஆம் தேதி கோவை திருச்சி சாலை கிருஷ்ணவர் ஆலயத்துடைய பொறுப்புகளை நான் ஏற்றுக்கொண்டேன். ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி முதற்கொண்டு அங்கு நான் தொடர்ந்து ஆண்டுடைய பணிகளை மேற்கொண்டு செய்ய இருக்கேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும், திருச்சபையான மக்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செயலர், பொருளர், கமிட்டி உறுப்பினர்கள், திருமண பேரை உறுப்பினர்கள், இன்னும் ஞாயிறு பள்ளி குழந்தைகள், வாலிபர்கள், பாடல் குழுவினர், திருச்சபை குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை என் சார்பாகவும், 1000 சார்பாகவும், மகன் பெனோ சார்பாகவும் உங்களுக்கு அன்போடு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. 5/7/2021 முதல் அனைத்து வழிபாட்டு தலங்களும் நிலையான வழிகாட்டு முறைகளுடன், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரோடு திறந்து செயல்படலாம் என்று சொல்லி தமிழக அரசு அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே 5ஆம் தேதி முதற்கொண்டு நம்முடைய ஆலயத்தில் நாம் ஆராதனை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் அவர்களுக்கு அரசு கொடுக்கிற அந்த வழிகாட்டு முறையை பின்பற்றி புதிய ஆயர் திரு ஜெபஸ் ஜான் ஆசிர் அவர்கள் கர்த்தர் சித்தமானால் வருகிற இந்த வாரத்தில் அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். 11ஆம் தேதி, அதாவது 8வது ஞாயிற்றுக்கிழமை 11/7/2021 உங்களை அனைவரையும் இந்த ஆலயத்தில் அவர் சந்தித்து அவருடைய ஊழியத்தை நிறுத்தி துவங்க இருக்கிறார். ஆகவே அவருக்காகவும் அவருடைய மனைவி, அவருடைய அந்த 2 மகன்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. மீண்டும் ஆலயங்கள் திறக்கப்படுகிறது வழிபாட்டுக்காக. அதே நேரத்தில் புதிய ஆயரும் உங்களுக்கு வர இருக்கிறார். நானும் புதிய ஒரு பொது செயலுக்கு செல்கிறேன். அவை தாமே நம் அனைவரையும் இந்த சந்தோஷத்துக்குள்ளாக, மகிழ்ச்சிக்குள்ளாக தொடர்ந்து வழிநடத்துவாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய புதிய ஆயருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆலயத்திற்கென்று உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் எடுத்து வைத்திருக்கிற காணிக்கைகள், சந்தா காணிக்கைகள், ஏல காணிக்கைகளை அடுத்த வாரம் நீங்கள் ஆலயத்தில் வருகிற பொழுது கொண்டு வந்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கொரோனா நோய் தொற்று அதிகமாக பரவிக்கொண்டு வருவதனால் ஒருவேளை ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்பட்டாலும் கூட அவசியமானால் மட்டுமே நீங்கள் வீட்டை விட்டு செல்லுங்கள். கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து கொண்டு செல்லுங்கள். அடிக்கடி சானிடைசர் கொண்டு உங்களுடைய கைகளை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக சமூக இடைவெளியை நீங்கள் கடைபிடித்து அரசு வழிகாட்டுகிற முறைகளை கைக்கொண்டு நோய் தொற்றை பரவாமல் இருக்க நாம் இணைந்து செயல்படுவோம்.
இந்த வாரம் தங்களது பிறந்த நாளையும் திருநாளை காணுபவர்களை திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்த நாள் செல்வன் ஜே பவுல், திருமதி எஃப் ரேமா பிரகாஷ், செல்வன் ஆர் கிருபாகர், திருமதி ஏ ரோசலின் ஆல்பர்ட், திருமதி ஏ சசிகலா தேவி, திருமதி தங்கமலர் பிரபாகர், திருமதி ஹெலன் ரஷ்யா கிங்ஸ்கர் ஜேக்கப், டி ஜெபசிங் டேவிட், ஜே லியோ டேவிட், திரு ஆர் ராஜேஷ் தேவானந்த், திரு எஸ் பாஸ்கர், திரு மகாராஜா. திருநாளை கொண்டாடுபவர்கள் ரூபன், திருமதி வசந்த கோகிலா, திரு செல்வகுமார், திருமதி மர்சி, திரு ஜெபசிங், திருமதி ஜபா செல்வி சோஃபியா. இவ்வளவு அன்னும் அநேக பிறநாளையும் திருமணைக்கான கடவுள் கிருபை செய்வாராக. யாருடைய பெயராவது பிறந்த நாளில் திருமண நாளில் இருந்தால் ஆயிரத்தில் நீங்கள் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். இவர்களுக்கான வாக்குத்த வசனம், கர்த்தாவே உம்மை தேடியவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. சங்கீதம் 9:10. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. சங்கீதம் 9:10. ஞானமும் வேலனும் கல்வி செல்வம் புதிய கிருபை நன்மையான ஈவு யாவையும் தந்து கந்தருளை சீயோனில் இருந்தால் சீர்வதிப்பார். பிறந்த நாள் திருமண நாள் காணுவோர்க்கு அன்பின் மீண்டும் உங்கள் அனைவரும் திருச்சபை அனைவரும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ். காணிக்கை பாடலாக கீர்த்தனைகளிலே 109வது பாடல், காலத்தில் அன்பியை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. இந்த பாடல் பாடுகிற பொழுது ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை எங்கள் வீட்டில் எடுத்து வையுங்கள். அழைத்து வருகிற பொழுது நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கீர்த்தனைகளிலே 109வது பாடல். காலத்தில் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஞானத்தில் பரனுனை நாட்டின லோகத்தை சீரமாய் நினைத்தவர் மூலம் இல்லை திருவார். ஞானமாய் பரனுனை நாட்டின
அயத்தேனில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுனை அழைத்தாரல்லோ. மகத்துவ வேலையை மறந்து துன்புவாயான் பகல் காண முடியும் காலத்தில் என்ன செய்வாய்? மகத்துவ வேலையை மறந்து துன்புவாயான் பகல் காண முடியும் காலத்தில் என்ன செய்வாய்? காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஞானத்தில் பரனுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நிறைந்த கோலம் விளைத்திடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். சிறு குழந்தைகளை நேசிக்கிற ஆண்டவர், அவர் மீது கரங்களை வைத்து அவர்கள் ஆசீர்வதிக்கிற தேவனாகினீர். திருச்சபை அனைவரையும் நம்மை ஆசீர்வதித்து அவர்கள் தேவன் நல்ல சூழ்நிலை நம்மை தந்து நல்ல படிப்பான தந்து நல்ல எதிர்காலத்தை வாக்கி வச்சு வேண்டும் ஜெபிக்கிறோம். கொரோனா நோய் நிமித்தமாக பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படாத நிலைகளிலே ஆன்லைனிலே பிள்ளைகள் கற்றுக்கொண்டு வருகிறார்கள். கண்களுக்கு எந்த பாதிப்பும் அவர்களுக்கு ஏற்படாதபடி, பிள்ளைகள் எந்த விதத்திலும் தவறான பழக்கவழக்கத்துக்கு அடிமைப்பட்டு போகாதபடி எல்லா கவனம் தகுதியை காத்துக்கொண்டு நமக்கு ஏற்ற பிள்ளைகளாக உங்களை ஜீவிக்கவும், தொடர்ந்து சித்தமானால் ஆண்டவர் இந்த கொரோனா நோய் முற்றிலுமாக அளிக்கப்பட்டு பிள்ளைகள் சந்தோஷமாக பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று நல்ல முறையில் படிக்க, நல்ல மதிப்பெண்களோடு புதிய வகுப்புகளுக்கு செல்ல உதவி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். பழைய பிள்ளை நம்மை தேவையான ஆசீர்வதிப்பீராக. குறைவுகள் இல்லாதபடி பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல சூழ்நிலை நம்மை தந்தவர்கள் ஆசீர்வதித்தலும், உயர் படிப்புகளுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, திருமண காரியங்களுக்காக, அன்றைய பிள்ளை பெற்றுக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளை இதான் ஆசீர்வதித்து அவர்களுக்கும் ஏற்ற நன்மைகளை தந்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். பெண்களை நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. திருச்சபை குடும்பங்களிலும் உங்களை கிருவிருக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். இந்த தாமம் முன்பாக போகிறவர் அவனோடு கூட இருப்பார். அவனை விட்டு விடுவதற்கு கைவிடுவதற்கு அவர்கள் பயப்படவும் கலங்க வேண்டாம் என்று சொல்லி உபாகம் 31 அதிகாரம் 8 வசனத்தை இந்த வருடத்தினுடைய வாக்கு வசனமாக தாண்டி 140 அதிகமான இந்த திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதித்து இருக்கிற சுகங்களின் ஜீவனோடு மாலை வழிநடத்தப்பட்டவர்களாக, மாலை பாதுகாப்பவர்களாக, இப்படி ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டவர்களாக குடும்பமாக உடைய நாமத்தை தொழுது கொள்ள அவர்களுக்கும் நல்ல ஆசைகளை தந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பேரருக்காக, மற்றவர்களுக்காக, இவங்களிலே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதை நம்ம தொடர்ந்து ஆசீர்வதித்தலும், அவர்கள் விதைக்கிற விதைகள் 30, 60, 100 விளைச்சலை எல்லாமே தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாம் வேண்டு செய்கிறோம். உங்களோட மகிழ்ச்சியான செய்தியை எங்களுக்கு இந்த நாளிலே அறிவித்து அதற்காக வைத்திருக்கிறோம். அநேக மாதங்களாக பூட்டப்பட்டிருக்கிற ஆலயங்கள் மீண்டுமாக திறப்பதற்கு 5ஆம் தேதி முதற்கொண்டு அரசு எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. நல்ல முறையில் ஆண்டவரை திருச்சி மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டு முகக்கவசம் அணிந்து கொண்டும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் சானிடைசர் கொண்டு தன்னுடைய கரங்களை தூய்மைப்படுத்தி கொண்டும் எல்லா காவலோடும் இந்த கொரோனா நோய் பரவாதபடிக்கு, அவருடைய ஆட்சி இல்லாதபடிக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நல்ல முறையாக பயன்படுத்தி இவை தொழுது கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த 6 வருடங்கள் 1 மாதம் இந்த ஆலயத்தில் பணியாற்றுவதற்கு நல்ல வாய்ப்பு தந்து குற்றம் கொண்டிருப்பின் நம்மை தேவையை கொடுத்து தொடர்ந்து ஊழியத்திலே எங்களையும் எடுத்து பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் வரக்கூடிய புதிய ஆயருக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். மிக அவங்களோடு கூட அன்றே அவர் சிஎஸ்ஐ ஜான் சர்ச் இன்னூரிலிருந்து வர வேண்டியிருக்கிறது. ஊட்டியிலிருந்து அவர் வர வேண்டியிருக்கப்படினாலே இபாஸ் கிடைக்காத நிலைகளை வந்து திருச்சூரி பார்க்க முடியவில்லை, பொருட்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்றாலும் இந்த வாரத்தில் அவர்கள் வர இருக்கிறார்கள். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து மக்களோடு இணைந்து ஒரு துதிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை திறந்து கொடுத்து அதற்காக இருக்கிறோம். ஐயாவையும் அம்மாவையும் அருமையான 2 மகன்களையும் நாம் ஆஸ்வதிக்கிறாங்க. அவர்களும் இடத்திலே சிறப்பாய் வந்து உடைய ஊழியத்தை ஆண்டவரே உடைய ஞானத்தோடு உடைய பலத்தோடு அவர்கள் செய்து அநேக மக்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக நீர் பயன்படுத்திட வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ள என்று சொல்லி அநேகர் ஆண்டவரும் இந்த சமூகத்தில் ஜெபித்து கேட்டிருக்கிறார்கள்.
ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கு மனிதர் நம்மை பாதுகாத்துக் ஷீபாவுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு பிரசவத்தை நம்மை கட்டிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரபுக்கு மீதாமை நல்ல சுகத்தை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் மருத்துவமனையிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நோய் தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நோய் தொற்றில் மீண்டு வைக்கிறார்கள். அதை தொடர்ந்து அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கு மனிதர் நம்மை பாதுகாத்துக் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எங்கள் செய்த அநேக ஆசீர்வாதமான காரியங்களுக்காக கொடுத்திருக்கிறோம். குடும்பமாக எங்கள் மீதாண்டவர் மீதாமே உடைய கிருபையை விஷயத்தை வைத்து இன்னும் அநேக நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த ஆலயத்தில் வந்து உங்களுக்கு சாட்சியாய் நாங்கள் ஜீவிக்கவும் கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி மீண்டுமாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி இருக்கக்கூடிய வகையில் எங்களுக்கு நன்மையான காரியங்களை தொடர்ந்து நீர் வாய்க்கு செல்ல வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். இந்த வருடத்திலே இந்த மாதத்திலே அநேக ஆயர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்கும்படியாக டிரான்ஸ்ஃபரில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அநேகர் புதிய பொறுப்பேற்று ஆலயங்களில் வழிபாட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் இந்த வாரத்திலே பொறுப்புகளை ஏற்றிருக்கிறார்கள். அனைவரும் நாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. கொடுக்கப்பட்ட அந்த பணியை ஆண்டவரே நாங்கள் தியானித்த செய்திக்கேற்ப உண்மையோடும் உத்தமத்தோடும் அவர் நிறைவேற்றி கணக்கொப்பிக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி என்ற நிலைகளில் வெளிப்படைத்தன்மையாக ஆண்டவரே புராணத்துவத்தை இந்த பொறுப்பாண்மையை நல்ல முறையை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு மீதாமை ஆனந்தி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் அதிகம். நம்முடைய இல்லங்களிலே நாங்கள் ஆலயத்துக்கு வர இயலாத நிலைகளிலே காணிக்கை எடுத்து வைத்திருக்கிறோம். சந்த காணிக்கைகளை, ஏல காணிக்கைகளை அதை அனைத்தையும் ஆண்டவரே ஆலயத்தினுடைய தேவையை சந்திக்கும் பொருட்டாக கொண்டு வந்து படைக்கத்தக்கதாகவும் எங்களையும் காணிக்கை தான் ஏற்றுக்கொண்டு உங்கள் நாமத்துக்கு மங்காக எங்களை தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக ஆண்டவரே எங்களை சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். மட்டும் ஆசீர்வதித்து வழிநடத்தின தேவன் நீ வரக்கூடிய நாட்களிலும் காலங்களிலும் மேற்கு ஆசனம் தந்து எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் பணியோடு வேண்டிக் கொள்கிறோம். என்று நல்ல தேவனே ஆமென். திரு ஜெபத்தை நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு மாற்றம் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். பேசுவதற்கு சிறந்தவர்கள் நீங்கள் ரட்சித்துள்ளோ ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நீதியுள்ளே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சமாதானத்தோடு உலகத்துக்குள் புறப்பட்டு செல்லுங்கள். திடமனதாக இருங்கள். நன்மையான வழி பற்றிக் கொள்ளுங்கள். யாருக்கால் தீமை செய்யாதீர்கள். சோர்ந்து போய்களை பலப்படுத்துங்கள். கலவினரை தாங்குங்கள். துன்பப்படைகளை உதவி செய்யுங்கள். எல்லா மனிதர்களையும் கனம் பண்ணுங்கள். பரிசுத்தவான் வளமையில் சந்தோஷித்து ஆண்டுகள் அன்பு கூர்ந்து அவரே செய்வீர்களாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவியமாகிய சர்வ வல்லமை பொருள் தீர்காசனமுக்குள் இருந்து எப்போது நம்மோடு நிலைத்திருக்க கடவுது. ஆராதனைக்கு நிறைவு விகிதமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 212வது பாடல். பாமாலைகளிலே 212வது பாடல் பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகம். பகலோன் கதிர்
வானோரின் சேனை வீரரும் சாஸ்திரம் செய்து போற்றுவார். நீர் வாழ்கலாயரே என்பார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்திலே போய் வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.